அந்த சேல்ங்கிறது உங்களுக்கு வந்து சிக்கல்கள் வந்து வெள்ளியில் பண்ணும்போது தான் தெரியும். அது பர்ச்சேஸில் வந்து பார் வெள்ளின்னு சொல்கிறாங்க. அது திருப்பி வாங்கிட்டு திருப்பி விற்கும்போது அது ஃப்ளக்சுவேஷன் நிச்சயமாக ஆகும். நம்மளுடைய மைண்டுக்கு வந்து அதே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. கோல்டுங்கிறது தான் வந்து நம்ம பழைய காலத்தில் ஆமாம், உங்களுக்கு வந்து அதுதான் வேர்ல்டு மார்க்கெட்டில் ஒரு தங்கத்தோட இடுப்பை வச்சு தான் ஒரு நாட்டுடைய பொருளாதார மதிப்பு இருக்கிறதுனால அது அவ்வளோ தூரம் வந்து இறங்கிறாது. நீங்கள் கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் வந்து ப்ளஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு கிராஃப் வந்து கோல்டு கிராஃப் தான். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு அது இது என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் கோல்டு கிராஃப் மட்டும் தான் ஆல்வேஸ் அப்பில் இருக்கும். 3% இருக்கும், 6% ஏதோ ஒரு பர்சன்டேஜில் நிச்சயமாக ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ டைம் ஆஃப் நம்ம வந்து ரெக்யர்மெண்ட்டுங்கிறது நமக்கு தெரியாத பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாரும் சொல்லுவாங்க 100%, 5%, 10% சொல்லுவாங்க. பட் இயர் ஆஃப் அந்த இதில் வந்து நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து அது மைனஸில் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அது மாதிரியான ஒரு சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பாரம்பரிய முறையான தங்கம் சேகரிங்க, தங்கத்தை வந்து அடகு வச்சுக்கிட்டு உங்கள் செலவினங்களை சமாளிங்க. வேறு மாதிரியான எதிர்காலத்தை அடகு வைக்கிற மாதிரியான இந்த இஎம்ஐ லோனு இந்த மாதிரியான விஷயங்களை தேவையே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. தங்கத்தை நம்புங்க. தங்கத்தை நம்பினால் கைவிடப்படும்.